ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த புது கிட்டை வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, அதனால் இந்த கிட்டை வச்சு கற்றுக்கலாம். இந்த கிட்டை வந்துட்டு நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க்கை முடிச்சிடலாம், அப்புறம் இந்த ஹார்ட்வேர் போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமுக்கு போய் வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிராப்ஸ்டர் டெக்னாலஜின்னு இருக்கும், அதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற கோடு தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போது இதுக்குள்ளே வியூ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ வியூ ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த இதுக்குள்ளே போகணும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு சைட் பார் இருக்கும், அதுக்குள்ளே போகணும். இப்போது சாப்டர் 0ன்னு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எதுக்குன்னா இந்த பேசிக் தான். என்னென்னா பிரெட் போர்ட்னா என்ன, அது வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி ஒயர்ஸு எதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ஷனுக்கு தேவை, எல்இடியை பற்றி சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ சாப்டர் 1 ஃபவுண்டேஷன் இருக்கும், அதில் வந்துட்டு பிளிங்கிங் எல்இடின்னு ஒன்று இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அதில் என்னென்னா பிரெட் போர்டில் வந்துட்டு எப்படி கனெக்ஷன் பண்ணணும், எல்இடி எங்கே குத்தணும், ஜம்பர் ஒயர்ஸ் வந்துட்டு எங்கே கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த போர்டெல்லாம் இதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஆர்டினோக்கு வாங்க. இப்போ ரைட் சைடு இருக்கிற ஆர்டினோக்கு போயிட்டு இப்போது இங்கே ஃபுல்லாக கோடு இருக்கும். இந்த கோடு எதுக்குன்னா இந்த சாஃப்ட்வேர்லேருந்து இந்த போர்டுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்துட்டு இதுலேருந்து இதுக்கு கம்யூனிகேஷன். இப்போ எப்படி நம்ம ஃபோனுக்கு சிம் கார்டு போடுறோம், அப்போ தானே பேச முடியாது. அது மாதிரி இந்த கேபிளை வச்சு தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த கேபிளை வந்துட்டு இதுலேயும் குத்திக்கணும் ஃபஸ்ட்டு, அது அப்புறமே நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த பெரிய கேபிள் இதுக்கு குத்திக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து பேக் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் இந்த கோடை. இப்போ இந்த 1 2 3 அந்த நம்பர்ஸ் இருக்குங்களா, இப்போது அந்த 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் ஒரு கேபிள் குத்திக்கலாம். இப்போ குத்திட்டோம். இப்போது இந்த போர்டுக்கு வந்துட்டு ஒரு இது இப்போ இதுக்கு இப்போ வந்துட்டு க்ரோமுக்குள்ளே போய் நம்ம வந்துட்டு இந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இது கூட கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு கோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு காப்பி பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அது காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்டினோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு அது காப்பி ஆயிடுச்சு. இப்போது இந்த சாய்ஸில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணணும். அப்புறம் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நீங்கள் சாஃப்ட்வேரோடு கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே ESP32 அப்படின்னு வந்துச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நீங்கள் அப்லோடு கொடுக்கணும். இந்த அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேபிள் சப்ளையே எடுத்துடணும். சாஃப்ட்வேர் கூட இந்த கேபிள் சப்ளை இருக்கக்கூடாது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடுச்சா, இப்போ இந்த சப்ளை எடுத்துடணும். இப்போ இதோட நம்ம சாஃப்ட்வேர் இது முடிஞ்சு. இப்போ வந்துட்டு இந்த க்ரோமுக்கு போய்க்கோங்க. க்ரோமுக்கு போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பிளிங்கிங் ஆஃப் எல்இடிங்கிற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் பிரெட் போர்டு. இதில் வந்துட்டு இதில் தான் நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணுவோம். எங்கே கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் தான் இதில் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்துட்டு ஜம்பர் ஒயர்ஸ். இதுக்கு பேர்
ஜம்பர் ஒயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னா இப்போ இங்கே ஒரு ஒயர் நீட்டிகிட்டு இருக்குல்ல இந்த சில்வர் கலரில், அதெல்லாம் வந்துட்டு மேலுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேயும் இருக்குன்னா 2 சைடும் அதே மாதிரி இருக்குன்னா மேல் டு மேல். இப்போ வந்துட்டு இங்கே ஒயர்ஸே இல்லை 2 சைடும், அப்போ இது ஃபீமேல் டு ஃபீமேல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு இல்லை, அப்போது மேல் டு ஃபீமேல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 வகைகள் இருக்குது. இதுதான் இந்த ஜம்பர் ஒயர்ஸ் பற்றி. அப்புறம் இது எல்இடி. இந்த பெருசாக இருக்கிறதுக்கு பேர் ஆனோட், அதாவது பாசிட்டிவ். இதுக்கு வந்துட்டு கேத்தோட், அதாவது நெகட்டிவ். இப்போது இதுக்கு பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கனெக்ஷன் எடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு மதர் போர்டு, மைக்ரோ கண்ட்ரோலர். இதை வந்துட்டு நம்ம மதர் போர்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, மைக்ரோ கண்ட்ரோலர் இதுக்கு பேர். இப்போ வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கேபிளை இதுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், லாஸ்ட்டாக அதுக்கு கொடுத்துக்கலாம் சாஃப்ட்வேரோட. இப்போ பாருங்க, இப்போது இது கூட இது பண்ணியாச்சு. இப்போது இந்த எல்இடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு இதுக்கு பேர் ஹாரிசான்டல்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்துட்டு இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா இப்படி கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு இப்படி நான் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கொடுக்குறேன், அப்போ இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கொடுத்தோம்னா இப்படி இருக்காது. ஏன்னா வந்துட்டு பின்னாடி பாருங்க, இது கூட இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இது கூட இப்படி இந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு இது ஹாரிசான்டல், இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஸோ வந்துட்டு இப்படியும் கனெக்ட் பண்ணல, இப்படியும் கனெக்ட் பண்ணல. நான் வந்துட்டு இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு எவ்வளோ இன்ச் வேணாலும் நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஜம்பர் ஒயரை வச்சு இந்த பாசிட்டிவ் கட்டை ஒன்று, அப்புறம் வந்துட்டு இந்த G2ன்னு இருக்கும், அதுக்கு நேராக வந்துட்டு ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துடணும். அப்போ இன்னொரு ஒயர் இருக்கும், இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஒயர் இதோ இப்படி மேல் டு மேல்னு ஒரு ஒயர் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த G&Dன்னு இருக்கிறது பேர் கிரவுண்ட். அதை வந்துட்டு அது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை கொண்டு போய் இது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு சப்ளை இந்த ஒயர் இருக்குல்ல, அதை வந்துட்டு சாஃப்ட்வேரோட நமக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த எல்இடி ஏன் க்ளோ ஆகுதுன்னா இந்த பிளிங்கிங் ஆஃப் எல்இடி வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெண்டும் இருந்தாலும் கம்யூனிகேட் ஆகி இந்த கோடு வந்துட்டு இதுக்கு ஆகும். அதனால இது டிலேயில் எரியுது, 1 செகண்ட் விட்டு விட்டு.